நவம்பர் மாதம் 8ஆம் நாள். வாக்கு. இன்றைய நற்செய்தியானது லூக்காவின் வரிகளாக நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இயேசு வாழ்ந்த காலத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம், செல்வம் என்பது இறைவன் கொடுத்த ஆசீராக இருந்தது. அப்படி ஆசீர் பெற்றவர்கள் வெறும் செல்வத்தை மட்டுமே தங்களது வாழ்வின் குறிக்கோளாக வைத்தில்லாமல் இறைவன் தங்களுக்கு கொடுத்தது என்று நன்றியுடையவர்களாக இறை நம்பிக்கை, நற்செயல்கள் போன்றவற்றில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் பணமே முக்கியம், காசு பணம் இருந்தால் தான் வாழ முடியும் என்கின்ற நிலை இருந்த ஒரு சூழலில நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு ஆண்டவர் கூறுவதும், மேலும் நேர்மையான முறையிலே சம்பாதிக்கிற பணம் ஆசிரை பெற்றுத்தரும், நேர்மையற்ற விதத்திலே குறுக்கு வழிகளிலே சம்பாதித்து நம்மை பண பித்தர்களாக மாற்றுகிறது உண்மை என்பதை புரிந்து கொள்ளச் செய்கிறார். அல்லது பணத்திற்கு அடிமையாகி போனவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த இழிநிலையையும் உணர்ந்து கொள்ள இன்று செய்தியை பெறுகிறோம். இன்றைய வினாக்களாக என்னுடைய வாழ்க்கையை பொருளுள்ள விதத்தில் இறைவனை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது பணம்தான் பிரதானம் என்று சொல்லி அதன் பின்னால் போய் கொண்டிருக்கிறேனா? அடுத்து, நான் நிலையற்ற செல்வத்தை தேடி ஓடி காலத்தை வீணடிக்கிறேனா, அல்லது நிலை வாழ்வை தருகிற தான தர்மங்களில் ஈடுபடுகின்றேனா? சிந்திப்போம். ஆமென்.